ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்ஷித் அட்ராசிட்டிஸ் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே தாங்க. டெய்லி சமைக்கிறத விட நம்ம என்ன சமைக்க போகிறோங்கிறத யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. இன்றைக்கி நான் முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இது அம்மா ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். அம்மா மேரேஜ்க்கு முன்னாடி உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு செய்வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பண்ண போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காது. முழுசாக முட்டை போட்டு செய்கிற குழம்பு தான் பிடிக்கும். அதனால் அவருக்கு தனியாக ஒயிட் ரைஸு புளியோதரை செய்ய போகிறேன் அவருக்கு. இங்கே பாருங்கள், முட்டை குழம்புக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு கொஞ்சமாக, பட்டை லவங்கம், இஞ்சி ஒரு துண்டு, 2 பல்லு பூண்டு, இதுதாங்க தேவையானது. அதுக்கப்புறம் 2 முட்டை. எனக்கும் தம்பிக்கும் தான். தம்பி இந்த குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போதும். ஒரு கத்து கருவேப்பிலை. இதுதாங்க, சிம்பிள் தாங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது 2 எலுமிச்சப்பழ சைஸு புளி நான் ஊற வச்சுருக்கேன். அது அப்படியே ஊறட்டும். இங்கே பாருங்கள், இந்த தேங்காய், இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும். இங்கே பாருங்கள், கடாய் சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், பக்கத்தில் இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போதுங்க. இந்த குழம்பே கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தேங்காய் விழுது இந்த இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் போடுறேன். இது சக்தி கொத்தமல்லி தூங்க. இது 1 ஸ்பூன் போதும். அந்த பொட்டுக்கடலை தேங்காய் அதுவே கொஞ்சம் கெட்டி பதம் வரும். அதனால் 1 ஸ்பூன் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது அப்படியே கொதித்து வரட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நான் புளியோதரை சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரக மிளகு, ஒரு 1/4 மிளகாய். இது நம்ம ட்ரையாக வறுத்து அரைக்க போகிறோம். இது புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பூண்டு, கடலப்பருப்பு, நடக்கடலை, வரமிளகா ஒரு 3, கருவேப்பிலை. இது கிராமத்து கூட்டு பெருங்காயத்தூள். இது கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூளும் வச்சுருக்கேன். இதுதாங்க நம்ம புளியோதரைக்கு நம்ம செய்ய போகிற பொருட்கள். இப்போ குழம்பு வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வேக வச்சு முழுசாக அப்படி போடுறத விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். சிம்மில் வச்சு அது ஒரு பக்கம் வேகட்டும். இங்கே பாருங்கள், இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் புளியோதரைக்கு. இது ஒரு பக்கம் கடாய் வச்சுக்கலாம். நம்ம இது ட்ரையாக வறுத்து அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்தக்கூடாது, எண்ணெயும் சேர்த்தக்கூடாது. அப்படியே ட்ரையாக வறுத்து அரைக்க போகிறோம்.
பாருங்கள் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இது அதிகமாக இருந்தால் ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வைக்கணும். இது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது. இதுலேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக தேவையில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் போதும். இங்கே பாருங்கள் இந்த பக்கம் முட்டை குழம்பு நம்ம அடிச்சு ஊற்றினது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணி பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து புளியோதரைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் எண்ணெய் விட்டு அந்த கடுகு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கலாம். ஆனால் அது வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். நடக்கடலை வந்து ரொம்ப வேக விட்டுறாதீங்க. அது வந்து எண்ணெயில் கரிஞ்சிருச்சுன்னா அது புளியோதரை சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அதில் வறுபட்டால் போதும். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா அப்படியே சுண்டி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். நல்லா சூப்பராக கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த பொடியை நம்ம சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் புளித்தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பொடியை போட்டுறாதீங்க. கொஞ்சம் புளித்தண்ணி வந்து அந்த நல்லா கொதித்து வரணும், அதுக்கப்புறம் இந்த பொடியை போடுங்க. இங்கே பாருங்கள் அது போட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் திக்னஸ் வரும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா வாசம் வருதுங்க, சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா ரொம்ப திக்காகிடும். சிம்மில் வச்சுட்டு நான் ஃபைனலாக வந்து நான் வெல்லம் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அந்த புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் இந்த வெல்லம் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும், வேறு லெவலில். இந்த கோவில் புளியோதரை, இந்த மேரேஜ்லலாம் வளகாப்புலலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் வெல்லம் போடாமல் கூட செய்யலாம், அது போட்டால் அது ஒரு தனி சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா வற்றி வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு விட்ட எண்ணெய் தான், அதுக்கப்புறம் விடலை. ஆனால் பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ நம்ம இப்போ உடனே நம்ம சாப்பிட போகிறதில்ல. தண்ணி இல்லாமல் இதில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க, எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டுரும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நான் எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே 1 வாரம் கூட வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். இங்கே பாருங்கள் இந்த கடாயில் இருக்க இது மட்டும்தான், இதுவே போதும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் இதை பேக் பண்ணி கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள் ரைஸும் ரெடியாக தான் இருக்குது, நம்ம போட்டு கிளறி கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தம்பியை எந்திரிச்சிட்டான், அவனை போய் குளிக்க வச்சிட்டேன். முட்டை குழம்பு அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ஆர்வமாக சாப்பிட போகிறான், அவனுக்கு முட்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு தங்கம்? சூப்பராக இருக்கா? அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல்.
அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. நல்லா இருக்கா? பாய்ங்க.